ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட் வித் ரம்யா. இன்றைக்கி ஓல்ட் அண்ட் வேஸ்டான க்ளோத்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்பேண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைலிஷான நாட்டட் ஹெட்பேண்ட் பண்ணலாம். இதுக்கு மீடியம் இல்லாட்டி லார்ஜ் சைஸ் ஓல்ட் டிஷர்ட் எடுத்துக்கலாம். இந்த டிஷர்ட்டில் ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இந்த பாட்டம் பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அப்புறம் டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணுறதால கட்டிங் பார்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அரௌண்ட் 2 inches ஒயிட்டில் 3 ஸ்ட்ரிப்ஸாக இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸை இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதால இன்வெர்ட்ஸாக நல்லா கர்ல் ஆகி ரோப் ஷேப்க்கு வந்துடும். இப்போ ஸ்ட்ரிப்ஸில் 2 பக்கமும் இருக்கிற அன்ஈவனான எட்ஜஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த 6 ஸ்ட்ரிப்ஸை 3-3 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்ட்ரிப்ஸை ஃபஸ்ட்டு லூப் ஷேப்பில் அலைன் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் இருக்கிற 3 ஸ்ட்ரிப்ஸை யூ ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த லூப்பை வந்து ரைட் லெக் லெஃப்ட் லெக் அப்புறம் இந்த யூவை வந்து ரைட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ யூவோட ரைட் ஆர்மை லூப்போட ரைட் லெக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூவோட லெஃப்ட் சைட் ஆர்மை லூப்போட ஹெட்டுக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது பார்க்க இப்படி இருக்கும். அப்புறம் யூவோட ரைட் ஆர்ம் எடுத்து லூப்போட ஹெட் மேலே பாஸ் பண்ணிவிட்டு யூவோட லெஃப்ட் ஆர்ம் டவுனில் பாஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், பேசிக் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 4 ஸ்ட்ரிப்ஸையும் புல் அவுட் பண்ணி நாட்டை டைட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டிஷர்ட்டில் 3 ரெக்டாங்கிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் கொஞ்சம் பிக்கர் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணால் இன்வெர்ஸாக கர்ல் ஆகிடும். இந்த 2 thin ஸ்ட்ரிப்ஸை இந்த 2 எட்ஜஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 எட்ஜஸையும் ஸ்விங் மிஷினில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மிஷின் இல்லைன்னா ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பெரிய ரெக்டாங்கிள் பீஸை இந்த பேண்டில் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த டிஷர்ட் மெட்டீரியல் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ மெஷர் பண்ணுறப்ப நல்லா கொஞ்சம் டைட்டாகவே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி ஹெட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ ஸ்டிச் பண்ண ரெக்டாங்கிள் பீஸில் அப் அண்ட் டவுன் பார்ட் ஓப்பனாக இருக்கும். அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸி அண்ட் பிரிட்டியான நாட்டட் ஹெட்பேண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஃபைப்ரேட் ஹெட்பேண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஓல்ட் டிஷர்ட் லார்ஜ் இல்லாட்டி மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டவுனில் இருக்கிற இந்த ஃபோல்டான பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஒரு 2 inches ஒயிட்டில் 5 ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோல்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்போட ஒரு எண்டை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஸ்ட்ரிப் கிடைக்கும். இந்த 5 ஸ்ட்ரிப்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 ஸ்ட்ரிப்ஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணால் இன்வெர்ட்ஸாக கர்ல் ஆகி ரோப் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் டேபிள் மேலே செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு ப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 5 ஸ்ட்ரிப்ஸை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேருந்து ப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேரில் ப்ரேட் பண்ணுற மாதிரி தான் சேம். லெஃப்டில் இருக்கிற இந்த 3 ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து ப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரிப்பை சென்டருக்கு எடுத்து வந்துட்டு அப்புறம் இன்னர் ஸ்ட்ரிப்பை சென்டருக்கு எடுத்து வரணும். இப்போ இதில் இருக்கிற மிடில் ஸ்ட்ரிப்பை ரைட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இப்போ இதில் ப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட்டில் அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரிப்பை சென்டருக்கு எடுத்து வந்துட்டு அப்புறம் இன்னர் ஸ்ட்ரிப்பை சென்டருக்கு எடுத்து வரணும். இப்போ மிடில் ஸ்ட்ரிப்பை லெஃப்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி பண்ண மாதிரியே ப்ரேட் பண்ணணும். லெஃப்டில் ரைட்லன்னு ப்ரேட் பண்ணிகிட்டே போகணும். லெஃப்ட் ரைட் எந்த சைட்லேருந்து ப்ரேட் பண்ண ஆரம்பித்தாலும் அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரிப்லேருந்து ப்ரேட் பண்ண ஆரம்பிங்க.
ப்ரேட் பண்ணி முடித்த பிறகு இதை ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணி எவ்வளோ லென்த்துக்கு பேண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஒரு டிஷர்ட் மெட்டீரியலுங்கிறதால நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த 2 எட்ஜஸையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற ப்ரேடெல்லாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ 2 எட்ஜஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பேண்டெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச் பண்ண இடத்த மட்டும் ஹைட் பண்ணுற மாரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸை வந்து இதே டிஷர்ட்லேருந்து கட் பண்ணி இது மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் 2 எட்ஜஸையும் ஃபோல்ட் பண்ணி அந்த பேண்டோட இன்சைடில் ஸ்டிச் பண்ணிடலாம். அப்புறம் இதேமாரி நல்லா ஃபோல்ட் பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணணும். அப்புறம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதேமாரி உங்களுக்கு நீட் லுக் கிடைக்கும். சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஃபைப்ரேட் ஹெட்பேண்ட் டிஷர்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இது எப்படி காட்டன் மெட்டீரியலில் பண்ணலாங்கிறத ஷார்ட்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த காட்டன் மெட்டீரியலில் 5 ஸ்ட்ரிப்ஸை 1 இல்லாட்டி 1.5 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஈச் ஸ்ட்ரிப்ஸை வந்து ஒரு நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ரோப் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த 5 ஸ்ட்ரிப்ஸையும் நெடி பண்ண மாரி ப்ரேட் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸையும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்பேண்டை ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த லென்த்துக்கு ஹெட்பேண்ட் வேணுமோ மெஷர் பண்ணிவிட்டு இந்த 2 எட்ஜஸ்லேயும் இந்த எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா இன்னொரு ஹெட்பேண்ட் ரெடி. அடுத்து டர்பன் ஹெட்பேண்ட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். எப்பொழுதும் போல் டிஷர்ட்டோட ஃபோல்டட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு 7 inches வைடில் 2 கிளாத் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹெட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி லென்த்தியான சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் வந்து குட் சைடு வந்து இன்வெர்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற பக்கத்தை வெளில எடுத்துகிட்டு வரதுக்கு சேஃப்டி பின்னை ஏதாவது எட்ஜில் பின் பண்ணிவிட்டு பின்னை புஷ் பண்ணி இந்த கிளாத்தை கீழே இழுத்திங்கன்னா பின் வெளில வந்துடும். அப்புறம் குட் சைடை புல் பண்ணுங்கள். அடுத்து இந்த கிளாத்தோட ஸ்டிச் பண்ண பார்ட்டை ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வச்சுட்டு அப்புறம் இதுமாரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அப்புறம் இந்த 4 எட்ஜஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டைலிஷான டர்பன் ஹெட்பேண்ட் ரெடி. இந்த டர்பன் ஹெட்பேண்ட் டெனிம் மெட்டீரியலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டிஷர்ட் மெட்டீரியலில் பண்ண மாதிரி சேம் தான். அந்த ஹெட்பேண்டில் 4 எட்ஜஸை சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். இந்த டெனிமில் ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற 2 எட்ஜஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் இருக்கிற 2 எட்ஜஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட்டை மெஷர் பண்ணி எந்த லென்த்துக்கு ஹெட்பேண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எலாஸ்டிக்கை 2 எட்ஜஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக்கை ரேப் பண்ணி இந்த டெனிம் கிளாத்தை ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், ட்ரெண்டியான ஹெட்பேண்ட் ரெடி. பார்ட்டிவேர் ஹெட்பேண்ட் ஹோல்டு அன்யூஸ்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற கிளிட்டரி பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 6 inches வைட் அண்ட் 14 inches லென்த்தில் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு குட் சைட் இன்சைடில் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி லென்த் வைஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். முன்னாடி பண்ண மாதிரி இன்சைட் பார்ட்டை புல் அவுட் பண்ணி இந்த கிளாத்தை எடுத்துடலாம். இந்த கிளாத்தை ஹெட்பேண்டில் க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஹெட்பேண்டோட எட்ஜஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு அதே கிளாத்தில் ரிப்பன் ஷேப்பில் கட் பண்ணி 2 எட்ஜஸ்லேயும் ரேப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற நார்மல் ஹெட்பேண்டை ட்ரெண்டி அண்ட் பார்ட்டி வியர் பண்ணுற மாதிரி ஈஸியாக மாற்றியாச்சு. இந்த ஃபரி அண்ட் கோசியான ஹெட்பேண்ட் ரொம்பவே ஈஸி. யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் கிளாத்தை ரிவர்ஸ் பண்ணணும். ஹெட்பேண்ட் மேலே இந்த ஸ்பான்ஜி மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆன பிறகு இந்த ஸ்டிச் பண்ண கிளாத்தை ஹெட்பேண்ட்குள்ளே ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாத்தோட எட்ஜ் பார்ட்டை வந்து இந்த பேண்டில் இன்சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஸ்பான்ஜ் மெட்டீரியல் இல்லைன்னா இது ஸ்டிக் பண்ணாமல் கூட செஞ்சுக்கலாம், இல்லாட்டி ப்ரீவியஸாக செஞ்ச ஹெட்பேண்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபரியான ஹெட்பேண்ட். ஃபைனலாக இந்த ஆல் டைம் ஃபேவரட் போல்கா ஹெட்பேண்ட் பண்ணலாம்.
இது செய்கிறதுக்கு ஓல்டு பேண்ட் பெல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி சில ட்ரெஸ்லலாம் பெல்ட் இல்லாட்டி ரிப்பன் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓல்டு ஹெட்பேண்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்பாஞ்ச் மெட்டீரியலை ஸ்டிக் பண்ணிடலாம். ஒன்ஸ் ட்ரை ஆன பிறகு இந்த ரிப்பனை ஸ்லோவாக இந்த ஹெட்பேண்டில் புல் பண்ணி கவர் பண்ணிடலாம். அப்புறம் ஹெட்பேண்ட் எட்ஜஸை க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாக் ரிப்பனால் 2 எட்ஜஸையும் கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், போல்கா ஹெட்பேண்ட் ரெடி. இது மாதிரியான டிஐஒய் ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.